இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 32nd எபிசோட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. 7வது இன்னிங்ஸ்ல மறுபடியும் மனாக்கா பால் போடுறதுக்காக வந்திருப்பானா, ஈஸியாவே ஃபர்ஸ்ட் பேட் பிடிக்க வந்த பையனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவான். ஸோ வெறும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்காகவே, ஒரு அவுட் எடுத்ததுக்காகவே அங்க ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாருமே மனாக்கா மனாக்கா அப்படின்னு சீர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவுட் ஆன அந்த பேட்ஸ்மேன் அடுத்தது பேட் பிடிக்கிறதுக்காக அந்த ரைச்சிங்கிற பையன் தான் வருவானா. ஸோ அவனை வார்ன் பண்றான். இந்த பையன் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பண்ணும்போது இருந்தான்ல, அப்படி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான்டாங்கிற மாதிரி சொல்ல, ஆஹா வெயிட்டிங்லேயே வெறி ஆகுது சொல்லிட்டு ரைச்சி எதை பத்தியுமே கவலைப்படுற மாதிரி இல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிக்சரை கூட்டிட்டு வா, அதுதான் எனக்கு வேணும்னு நினைக்கிறான். மனாக்கா திருப்பியும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கிற விஷயம் ஆப்போனன்ட்ஸோட கோச்சுக்குமே பெருசா கவலையா இல்ல. அதுக்கு பதிலா சப்ஸ்டியூட்டுக்கு இன்னொரு பிளேயரை இறக்கலான்னு இருக்கிறாங்க. ஸோ அவனை ரெடியாரு அப்படின்னு சொல்லக்குள்ள, 7வது இன்னிங்ஸ்ல இறக்குறதுக்கு சீக்கிரமா இறக்கிருந்து என்ன குறைஞ்சா போயிருப்பீங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த துண்டு போட்டுக்கு வந்திருக்கான்ல அவன் தான். ரைச்சி தான் ரொம்ப ஆர்வமா பேட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனா மனாக்கா அவனுக்கு போட்ட பாலே ஒரு பிரேக்கிங் பால், ஒரு கர்வ் பாலா இருக்கும். அந்த ரைச்சியால அடிச்சிருக்க முடியாது, மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ முதல் ஸ்ட்ரைக்கு போயிருச்சு. சரின்னு அடுத்து இன்னொரு பால் போடுறான். அந்த ஒரு பாலுமே ஒரு பிரேக்கிங் பால். ஸோ மறுபடியும் 2வது ஸ்ட்ரைக்கும் போயிருச்சு. 3வதா இன்னும் ஒரே ஒரு பால் மட்டும் கரெக்டாக போட்டுட்டானா இந்த ரைச்சி பையனை அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஹோம் ரன் அடிச்ச ஒருத்தன். இவனை மட்டும் அந்த டீம்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா இப்போ இந்த இச்சிராய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம பசங்களும் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்களா. ஸோ மனாக்கா ஃபர்ஸ்ட் 2 பாலையுமே ஒரு பிரேக்கிங் பால் தானே போட்டான், ஒரு கர்வ் பால் தானே போட்டான். ஸோ அதனால 3வது பால் மாற்றி போடலான்னு ஒரு ஃபாஸ்ட் பால் போட்டிருந்திருப்பான். அது உண்மையிலே ஒரு கிளவரான மூவ் தான். 3 பாலும் ஒரே மாதிரி போடாம கடைசி பாலா ஃபாஸ்ட் பால் போடுறதுங்கிறது. ஆனா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பால் தானே வேணும்னு சொல்லி அந்த ரைச்சி கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை மூடிட்டு பேட்டை சொலட்டுறானா. சொலட்டின வேகத்துல அந்த பால் போய் அப்படியே மனாக்காவோட கையிலேயே அடிக்க, மனாக்கா அப்படியே கீழே சாஞ்சாடுறான். மனாக்காக்கு என்னடா ஆச்சு, தலையில கீது அடிச்சிருச்சான்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் பயப்பட்டு போறாங்க. ஆனா மனாக்காவோட மைண்ட்ல, நாங்க போன வருஷம் நேஷனல்ஸுக்கு போன ஒரு டீம், ஸோ அதனால இந்த வருஷமே நேஷனல்ஸுக்கு போகணும்னா அது எங்களால மட்டும்தான் முடியும், அந்த இடத்த வேற யாராலையும் எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்க முடியாதுன்னு மன தைரியத்தோட கீழே விழுந்த அந்த ஒரு பாலை எடுத்து ஃபீல்டருக்கு த்ரோ பண்றது மூலமா ரைச்சியை ரன் அவுட் பண்ணுறாங்க. என்ன அவனோட கிளவுல தான் பட்டுச்சா, அவனுக்கு அடிப்படலையே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சா இல்ல, அப்படியே கையை பிடிச்சிட்டு சுருண்டு விழுந்தாடுறான். மனாக்கா கையில பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கு. இப்பதான் மனாக்கா கம்பேக் கொடுத்தான். ஆனா அதுக்குள்ளேயுமே அவனுக்கு கையில அடிபட்டுருச்சு, அவனால விளையாட முடியாது. ஆனா இந்த கேமை கன்டினியூ பண்ணணும்னா இப்போ இவங்க வேற ஒரு பிக்சரை உள்ள இறக்கி ஆகணும். ஆனா வேற பிக்சரை உள்ள இறக்குனா அவன் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பானா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறி. சிறிது நேரம் கழித்து இந்த இனாஷிரோ அப்படிங்கிற ஸ்கூல் இருக்கிறாங்கல்ல, ட்ரைனிங் கேம்போட கடைசி நாள்ல சும்மா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆட வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு டீம் அவங்களுக்கான அடுத்த மேட்சுக்கு ஸ்டேடியம் போய்கிட்டு இருப்பாங்க, வேற ஒரு ஸ்டேடியம் போய்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி யக்குஷி அப்படிங்கிற அந்த ஸ்கூல் கிட்ட இச்சிடாய் தோத்து போன அந்த ஒரு நியூஸை ஒன்ஸ் மனாக்காக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் வேற வழி இல்ல, வேற பவுலர்ஸ் வச்சு தான் போட்டிருந்திருப்பாங்க. ஆனா என்னதான் வேற பிக்சர்ஸை உள்ள இறக்கி இருந்தாலும் அவங்களும் ஸ்டில் கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து 12-13ன்னு சொல்லி ஒரு ரன் டிஃபரன்ஸ்ல தூத்து போயிருந்திருப்பாங்களா. அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸாலையும் இச்சிடாய் ஸ்கூல் தோத்து போனதை நம்பவே முடியல. ரொம்ப முக்கியமா அந்த யக்குஷிங்கிற ஸ்கூலை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட ஒரு பண்ட் கூட வைக்கவே இல்லை, ஒரு ஸ்டொக்கு கூட வச்சு ஆடவே இல்லை. ஃபுல்லா ஹோம் ரன் அடிச்சு ரன் எடுத்துக்கிறோங்கிற கணக்குல தான் ஆடி இருந்திருப்பானுங்க. டெஃபினட்டா மனாக்காக்கு நடந்த ஆக்சிடென்ட் தான் இப்போ இச்சிடாய் தோத்து போனதுக்கு மெயினான ஒரு ரீசன். இருப்பினும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் குவார்டர் ஃபைனல்ஸ்ங்கிறது யக்குஷிங்கிற ஸ்கூலுக்கும் நம்ம சைடோக்கும் நடக்க போகுது. நம்ம பசங்களுக்கும் கேமோட ரிசல்ட் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலுமே கோச்சை பொறுத்த வரைக்கும் ரைட், இந்த மேட்ச் நம்ம பார்த்தது நமக்கு நல்லதா போச்சு, ஆப்போனன்ட் ஸ்கூல் எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுங்கிற மாதிரி தான் அவர் பாப்பாரு. அப்போ கசிய கூட யோசிக்கிறான், அவன் ஒரு கேச்சர் தானே, ஸோ அதனால லைக் ஒரு பிக்சர் வந்து எப்படி பால் போடுறது கரெக்டா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். மனாக்காவோட பால் எல்லாமே கரெக்டான பால் தான். கடைசி அவன் 2 தடவை ஒரு பிரேக்கிங் பால் போட்டுட்டு 3வதா ஒரு ஃபாஸ்ட் பால் போட்டதுமே வந்து சரியான விஷயம் தான். ஆனா 3வதா வந்து அந்த ஃபாஸ்ட் பாலை கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அடிச்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் அவன் அடிச்சிருந்திருக்கான். பயங்கர டேஞ்சரஸான ஒரு பேட்டருங்கிற விஷயம் எங்களுக்கு புரியுது. சரி வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் அங்கிருந்து போனா டன்பா மட்டும் வரல, அப்படியே நின்றுக்கிட்டு மிடில் ஸ்கூல் படிக்கும்போது 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ வெவ்வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு நேஷனல்ஸ்ல எதிர்த்து நிப்போன்னு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி நண்பனால ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறான். ஏன்னா அவன் விளாண்ட தோத்து போயிருந்தானா அது வேற விஷயம், பட் யா அது ஒரு ஆக்சிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ சட்டோரோ அப்புறம் மினாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்திருக்கானுங்க போல. பார்த்தா பஸ்ஸை காணும், எங்கடா நம்மளை கூட்டிட்டு வந்த பஸ்ஸை காணும், அது நேரத்தில் சீனியர்ஸையும் காணும், விட்டுட்டு போயிட்டானுங்களா அப்படின்னு பதறிட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்போ அங்க காத்துல எவனோ பேட்டை சுத்துற மாதிரியான சத்தங்கிறது கேக்குது. எவன்டா அப்படின்னு போய் எட்டி பார்த்தா அது அந்த ரைச்சிங்கிற பையனா தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், மேட்சே இப்போதானே முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள இதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான்னு. பக்கத்திலே கோச் உட்காந்துருப்பாரு, அந்த ரைச்சியோட கோச். கிட்டத்தட்ட 100 தடவை பேட்டை ஸ்விங் பண்ணிட்டானாமா ஆல்ரெடி. ஆனா இன்னுமே அந்த ரைச்சியோட ஆசைங்கிறது அடங்கல. ஏன்னா ரைச்சி இன்னைக்கு மனாக்காவை பயங்கரமா அட்மையர் பண்ணியிருந்திருக்கான். மனாக்கா போட்ட பால் எல்லாமே அவ்வளோ சூப்பர்பா இருந்திருக்கு.
கிராமத்தில் இந்த அளவுக்குலாம் பிச்சிங் போடுற ஆளுங்களை இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நான் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய பிச்சர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பால் போடுற எல்லாரையும் அப்படியே அடிச்சு ஓரமாக உட்கார வைக்கணும் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அதுக்கு கோச்சும் நீ அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக இருந்தீங்கன்னா தினமும் அதை பண்ணலாம். ஸோ அதனால ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார். ஆனால் இதை கேட்ட சட்டோரோவுக்கும் ஹீரோக்கும் ஒரு மாதிரி பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா 2 பேருமே பிச்சர் தானே. அப்புறம் கோச் சொல்லுவார், ஆக்சுவலி நீ இன்னைக்கு வந்து அந்த மனாக்காங்கிற பையனை டேக் டவுன் பண்ணிட்டியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் டோக்கியோவில் இன்னும் முக்கியமான ஒரே ஒரு டீமை நீ தோக்கடிக்கணும். முக்கியமாக இந்த ப்ரீஃபெக்சரில் இருக்கிற தி பெஸ்ட் பிச்சர் அப்படின்னா அது அவன் தான். அவன் பேர் தான் நருமியாங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த இனாசிரோ அப்படிங்கிற ஸ்கூலை மட்டும் தோக்கடிச்சிட்டு அடுத்தது நேஷனல்ஸ்லேயே போய் ஜெயிச்சுட்டேன்னு வையன், ஓவர் நைட்டில் நீ ஒபாமா தாண்டா அப்படின்லாம் அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாரு. இதை கேட்டோடனே ஹீரோக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த இனாசிரோங்கிற ஸ்கூல் இவங்க கூட ப்ராக்டிஸ் மேட்ச் வந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியும். ஆனால் அந்த நருமியாங்கிறவன் பவுலிங் போட்டு ஹீரோ பார்த்தது கிடையாது. இப்போ இந்த யகுஷி அந்த நருமியா இருக்கிற அந்த இனாஷிரோவை தோக்கடிக்கணும் அப்படின்னா கூட இப்போ நடக்கிற ஃபைனல்ஸ்க்கு இவங்க போயாகணும். குவார்டர் ஃபைனல்ஸில் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு போயாகணும். ஆனால் அடுத்த மேட்ச் இந்த யகுஷிங்கிற டீமுக்கும் நம்ம ஹீரோஸோட டீமுக்கும் தான். ஆனால் எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பவுலர் கூட எனக்கு நல்ல பவுலராக தெரியலையாடா அப்படிங்கிற ஒரு ஷாக்கு, ஒரு வருத்தம், அது எல்லாமே இருக்கும். என்னடா இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எங்கடா போய் தொலைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எல்லாரும் பஸ்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ கசியா ரொம்ப சீரியஸாக யோசிப்பான். ஏன்னா இச்சிடாயை ஃபேஸ் பண்ணால் கூட இச்சிடாயோட பவுலர்ஸ் தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் இப்போ இந்த யகுஷிங்கிற ஸ்கூலுக்கு பேட்டர்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க பேட்டிங்கை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. நேற்று அந்த இச்சிடாய் ஸ்கூல் தோத்து போனாங்களே, ஸோ அதை வந்து பெரிய ஃபோட்டோவை போட்டு வச்சுருந்துருப்பானுங்களா. கூடவே இன்னும் நிறைய சின்ன சின்ன ஸ்கூலுங்களுக்கு நடுவில் நடந்த மேட்சஸ்லாம் அங்கே இருக்கும். அதில் ஜைசன் அப்படின்னு சொல்லி கிறிஸோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான்ல, ஸோ அவனோட ஸ்கூலுமே அங்கே தோத்து போயிருந்திருக்கும். காலங்காத்தால மற்ற டீம்மேட்ஸுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் சட்டரும் அங்கே கொடூரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்களா. நேற்று பார்த்த அந்த ஒரே ஒரு மேட்ச் இவங்களை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பசங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்போதான் மினாட்டோ விஷயத்த சொல்கிறான், அடுத்த மேட்ச் நம்ம டீம் கூட தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தோம். நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி பேசாமல் கோச்சும் அந்த ரைச்சிங்கிற பையனும் அந்த இனாஷிரோங்கிற ஸ்கூலை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோன்னே அவ்வளோதான். இதை கேட்டோன்னே நம்ம வைஸ் கேப்டன்லாம் சும்மா கொந்தளிக்கிறாப்புல. எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்மளாம் போட்டி போடுறதுக்கு கூட லாய்க்கு இல்லாதங்கிற மாதிரி நம்மளை பற்றி அவனுங்க பேசவே இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருப்பானா. இவன் கோவப்படுறத பார்த்துட்டு மினாட்டோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று ரைச்சி அப்படி பேசுறதை கேட்டுட்டு ஒளிஞ்சிருந்தானே இவனுக்கு கேட்டிருந்திருப்பானுங்க. ஹீரோல சண்டைக்கு போகிறன்னு இருந்திருப்பான். எங்கேயாவது ஹீரோவோடமே சரியான மண்ட கசாயம் பிடிச்சவன் இந்த வைஸ் கேப்டன் ஜுன்னு, அவன் மட்டும் அங்கே இல்லை, இருந்திருந்தானே சண்டை நடந்திருக்குன்னு யோசிப்பான். ஸோ இந்த விஷயத்தை கேட்டோன்னே இப்போ டீமில் இருக்கிற எல்லாரும் ஹீரோ அண்ட் சட்டோரோ எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கிறானுங்களோ அந்த அளவுக்கு அவனுங்களும் மோட்டிவேட் ஆயிட்டானுங்க. இன்டைரக்டாக எதிர்க்கிற அளவுக்கு கூட ஒருத்தர் இல்லைன்னு எங்களை பற்றி பேசாமல் இருந்திருக்கீங்களாடா அப்படின்னு கேப்டன்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் அப்படியே தீயா எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் என்னதான் இவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருந்தாலும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சட்டோரோ சீக்கிரம் டயர்டாயிடுறான் அப்படிங்கிற ஃபேக்டர் மாறல, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் டன்பாவுமே இந்த மாதிரி வைஸ் கேப்டன் கிட்ட அப்புறம் முசுகோ இருக்கிறான்ல, ஸோ இவங்க 3 பேர்கிட்டையும் இன்னும் இவங்களுக்கு அடுத்த மேட்ச் நடக்கிறதுக்கு 3 நாள் டைம் இருக்கு. ஸோ இந்த 3 நாள் கேப்ல நீங்க 3 பேர் மட்டும் என் கூட எனக்கு ட்ரைனிங்காக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஸோ டன்பா பயங்கர சீரியஸா இருக்கிறான் அப்படின்னு எல்லாருக்கும் புரியுது. ரொம்ப முக்கியமா கசியாலாம் மனாக்காவை எதிர்த்து ஆட முடியலன்னு சொல்லி டன்பா வருத்தப்பட்டு லைக் பிரேக் ஆயிருப்பானோ அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனா இல்ல, மனாக்காவோட டீமான இச்சிடாய் தோத்து போனது தான் டன்பாவை லைக் எப்படியாவது மனாக்காக்கும் சேர்த்து அடுத்து அந்த டீமை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புத்துணர்வை கொடுத்துருக்கு. ஹீரோவும் சட்டோரோவும் அங்க ரன்னிங் முடிச்சுட்டு திருப்பி வரானுங்களா, வந்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு கேம் மாதிரியே நம்ம டன்பா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வெறும் வைஸ் கேப்டன் அதுக்கப்புறம் மசுகோன்னு சொல்லி இந்த 3 ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராக அவன் பால் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வைஸ் கேப்டன் ஆஸ் யூஷுவல் பால் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரன் ஓடிடுவான். ஆனா அடுத்தது கேப்டன் வந்து பேட் பிடிச்சிருந்திருக்க, என்னதான் டன்பா ஒரு பயங்கரமான பிக்சர்னு பில்டப் கொடுத்திருந்தாலுமே டெட்ஸி அதை ஹோம்ரன் அடிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.